எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த டிஸ்பிளேல தெரிகிற மாதிரி ஐக்கன் வந்துட்டு எப்படி மேக் பண்ணுறாங்க, இப்படி வந்து வித்தியாசமான ஐக்கன் வந்துட்டு எப்படி வந்துட்டு மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். சரி, நான் வந்து ESP32ல் I2C மொடியூலை கனெக்ட் பண்ணி எப்படி கோட் பண்ணுறதை பற்றி இதுக்கு முன்னுக்கு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் லிங்க். அதை போயிட்டு நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுறதை பற்றி பாருங்கள். ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டு கோட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு லிக்விட் கிறிஸ்டலை பயன்படுத்தி நான் ஒரு ESP32 கோட் வந்துட்டு மேக் பண்ணியிருக்கேன். இந்த கோட்டும் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணலாம். இது வந்துட்டு நாங்கள் எப்படி மேக் பண்ணுறோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா ஓகே, இதில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது, அதில் வந்துட்டு குட்டி குட்டியாக வந்துட்டு சின்ன எல்இடி வந்துட்டு தெரியுது. ஓகே, இந்த எல்இடியை தான் நாங்கள் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சைவர் இருக்குது தானே, இந்த சைவர் இருக்கிற இடத்துல வந்துட்டு எல்இடி வந்துட்டு எரியாது. அதே மாதிரி ஒன்று இருக்கிற இடத்துல வந்து எல்இடி எரியும். அப்போ இதில் வந்து எங்கெங்கெல்லாம் ஒன்று இருக்குதோ அங்கே வந்துட்டு அந்த சின்ன எல்இடி வந்துட்டு எரியும். சரி, அதை வந்துட்டு நாங்கள் ஒரு கிளாஸில் டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த கிளாஸை வந்துட்டு இப்படி நாங்கள் கால் பண்ணுவோம். அதாவது இங்கே வந்துட்டு முதலாவது கிளாஸ், இங்கே 02 போட்டால் முதலாவது கிளாஸ். சரியா, இங்கே வந்துட்டு முதலாவது கிளாஸ் வந்துட்டு டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து வந்துட்டு 1 போட்டால் வந்துட்டு ரெண்டாவது கிளாஸ், அது வந்துட்டு மியூசிக். அடுத்து வந்துட்டு ஆரோ. ஓகே, இப்போ வந்துட்டு கால் பண்ணியாச்சு. இப்போ நார்மலாக வந்துட்டு நாங்கள் எங்களோட டூல்ஸில் போயிட்டு போர்ட் செலக்ட் பண்ணிவிட்டு போர்ட்டில் வந்துட்டு ESP32, அதில் வந்துட்டு ESP32 DEV மொடியூல்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி வந்துட்டு உங்களுக்கு ESP32 காட்டலைன்னா நீங்கள் வந்துட்டு நான் அதுவும் வந்துட்டு இப்படி இன்ஸ்டால் பண்ணுறது கீழே கொடுத்துருக்கேன். சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு போர்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணணும். போர்ட்டில் வந்துட்டு நாங்கள் எங்களோட ESP32 கனெக்ட் பண்ணியிருக்கோம். போர்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுக்கணும். ஓகே, உங்களோட அப்லோட் கொடுக்கும்போது சில நேரம் வந்துட்டு உங்களோட ESP32 கோட் அப்லோட் ஆகாது. அப்படி அப்லோட் ஆகிட்டு வந்து இதில் வந்து பூட் அந்த பட்டன் இருக்கும், அதை வந்து கொஞ்சம் நேரம் அமர்த்தினீங்கன்னா அப்லோட் ஆகும். இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு விஷுவல் ஆகும். ஓகே, உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு ஐக்கான் வந்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு என் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன ஐக்கான் வேணுமென்றதை நீங்கள் வந்துட்டு எனக்கு சொன்னீங்கன்னா நான் அந்த ஐக்கானை வந்துட்டு உங்களுக்கு மேக் பண்ணி நான் உங்களுக்கு வந்து அந்த கோடை சென்ட் பண்ணி விடுவேன்.